வணக்கம். என் பெயர் ரிஷிகேஷ். நான் பேசப் போகிறது என் தாத்தா குமாரை பற்றி. எங்கள் தாத்தா ஒரு நல்லவர். தமிழ் பல்லவி காலாண்டு இதழ் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய கவிஞர் நெய்வேலி பாரதி குமாரனுடைய படைப்புலகம் குறித்தான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று விழாவை தொடங்குவதற்கு முன்பாக குற்றியலுகரம் நாவல் குறித்து பேச இருக்கின்ற கவிஞர் கதிர் பாரதி அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதுபோலவே புத்தரின் பேராசைப்பல் சிறுகதை தொகுப்பு குறித்து பேச இருக்கின்ற கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்களை உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். விழாவின் நாயகன் எங்கள் பகுதியினுடைய படைப்பாளர் நெய்வேலி பாரதி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்க இருக்கின்ற இயக்குனர் டார்கெட் சாஃப்ட் சிஸ்டம் சு பிருத்திவிராஜ் அவர்கள் நம்முடைய படைப்பாளர் பாரதி குமார் அவருடைய மருமகன், அவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் பலத்த கரவொலியோடு. நிகழ்ச்சி தொடங்குகிறது. முதலில் வரவேற்புரை சு பிருத்திவிராஜ், டைரக்டர் டார்கெட் சாஃப்ட் சிஸ்டம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் காலாண்டு தமிழ் பல்லவி காலாண்டு இதழ் வேரல் பதிப்பகம் ஒருங்கிணைந்து நடத்தும் நெய்வேலி பாரதிகுமார் படைப்புலகம் என்னும் அமைவிற்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். திருவாரூர் மாவட்டம் காட்டூர் என்னும் சிற்றூர். ஒரு 8 வயது சிறுவன் மேடைகளில் ஏறி தமிழுக்கு 3 எழுத்து என்ற கலைஞரின் வசனத்தை மிக அழகாக பேசி கைத்தட்டலுடன் தமது தமிழில் கால் பதித்த நெய்வேலி பாரதிகுமார் இன்று சமகால இலக்கியத்தில் கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, இலக்கிய உரைகள் என பல்வேறு தளங்களில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களின் படைப்புரைகள் குறித்து பேசுவதற்காக இலக்கிய அரங்கில் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்று இரவில் மிளிரும் பூனையின் மீசை என்ற கவிதை நிகழ் குறித்து பேச தமிழ் இலக்கிய உலகில் முக்கிய முன்னோடிகளில் ஒருவரும் திரு கவிஞர் மு. முருகேஷ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் ஹைக்கூ கவிதைகளின் அகம்னி, படைப்பாளிகளை அன்பகம்னி, அகனி பதிப்பக நிறுவனர், தமிழ் ஹிந்து நாளிதழின் துணை தலைமை ஆசிரியர், சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது பெற்ற வெண்ணிலா இதய தாமரை கவிஞர் மு. முருகேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் தனது திலீபன் கவிதைகளால் தமிழ் இலக்கிய உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர், கல்கி ஆனந்த விகடன் குழுவில் ஆசிரியர் குழுவில் திறம்பட இயங்கி இன்று கலர்ஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது பெற்ற கவிஞர் கதிர் பாரதி அவர்கள் குற்றியலுகரம் என்ற நாவல் குறித்து பேச இருக்கிறார். அவரை விழாக்குழு சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கு திறன்மிக்க கவிஞர்களை ஆரவாரமின்றி உருவாக்கி கொண்டிருக்கும் தலைமைச் செயலக குறிஞ்சி தமிழ் மன்றத்தின் நிர்வாகிகளில் ஒருவரும், கவிதை உலகில் தனக்கென ஒரு வித்தியாசமான பாணியில் நுட்பமான கவிதைகளை அனாயாசமாக படைத்துக் கொண்டிருப்பவருமான மதிப்பிற்குரிய கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்கள் புத்தரின் பேராசைப்பல் தொகுப்பு குறித்து உரையாற்ற வந்திருக்கிறார். கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிறுவர் இலக்கியம், ஹைக்கூ, இதழியல், கவிதை, சிறுகதை, விளையாட்டுத்துறை நூல்கள் என எல்லா துறைகளிலும் தனது ஆளுமையை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கும் தமிழ் பல்லவி காலாண்டு இதழின் ஆசிரியர் திரு பல்லவி குமார் அவர்களை உங்கள் கைத்தட்டலுடன் வரவேற்கிறேன்.
கவிதை உலகின் முன்னோடி, கடலூர் மாவட்டத்தின் இலக்கிய அடையாளம், விமர்சன இலக்கியம் வழியாக பல படைப்பாளிகளை அடையாளப்படுத்திய ஆளுமை, உலக திரைப்பட விமர்சகர் கவிஞர் ரத்தின கரிகாலன் அவர்கள் நெய்வேலி பாரதிகுமார் பற்றியும் அவரது ஒட்டுமொத்த படைப்புகள் பற்றியும் நம்மளுடன் உரையாட இருக்கிறார். அவருடைய பார்வையை முன்வைக்க வரும் ரத்தின கரிகாலன் அவர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் ஒட்டுமொத்த பணிகளையும் தன் தலையில் சுமந்து கொண்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து மிக நேர்த்தியாக செய்தவரும், இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழ், பேனர் மற்றும் அனைவரையும் வரவேற்று அழகாக நமக்கு சிற்றுண்டி வழங்கி வருமாகிய வேரல் பதிப்பகத்தின் ஆணிவேர் லார்க் பாஸ்கரன் அவர்களையும், அவரோடு எல்லாவற்றிலும் தன்னை இணைத்து கொண்டு சிறப்பாக இயங்கி வரும் கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களையும், இந்த அற்புதமான அரங்கை இலக்கிய அமர்வுகளுக்காக நமக்கு அன்புடன் வழங்கி கொண்டிருக்கும் டிஸ்கவரி பேலஸ் வேடியப்பன் அவர்களையும், இலக்கிய உலகின் காட்சி வழி ஊடகத்தார் சுருதி டிவி, கபிலன் மற்றும் நகர்வு டிவி நிர்வாகத்தினர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தங்களுடைய வருகையால் இந்த அரங்கை அலங்கரித்து கொண்டிருக்கும் எழுத்தாளுமை இரா முருகன், திரைப்பட இயக்குனர் வேல்முருகன், இயக்குனர் திரு பிரேம்நாத், இயக்குனர் ஏஆர் சுப்புராஜ், கவிஞர் பிருந்தா சாரதி, கவிஞர் மூசா, ஒளிப்பதிவாளர் சிஜே ராஜ்குமார், ஒளிப்பதிவாளர் விஜய் ஆம்ஸ்ட்ராங், இந்து தமிழ் ஆசிரியர்களில் ஒருவரான மண்குதிரை என்ற ஜெயக்குமார் ஆகியோரையும், எழுத்தாளர் கணேஷ் பாலா மற்றும் நெய்வேலி படைப்பாளிகள் தேன் தமிழன், கோவிந்தராசு, பாண்டியன் ஆகியோரையும் உங்களின் பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கிறேன். இங்கே நினைவில் இருந்தாலும் பலரின் பெயரை குறிப்பிட முடியாமைக்கு நமது மிகப்பெரிய ஆளுமைகள் பேச இருக்கிற நேரத்தை காரணம் கொண்டு எனது உரையை நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய நீண்டகால நண்பரும் கவிஞரும் இயக்குனருமாகிய திருவாளர் பிருந்தா சாரதி ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். விகடன் பிரசுரத்தில் ஆசிரியராகவும், கல்கி, ஆனந்த விகடன் வார இதழ்களில் தலைமை உதவி ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர். தற்போது கலர்ஸ் தொலைக்காட்சியின் புனைவு பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிகிறார். இவர் எழுதிய மெசியாவுக்கு 3 மச்சங்கள் என்கின்ற முதல் கவிதை தொகுப்பு நூலுக்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் 2013 வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றது. தொடர்ந்து கவிதை தளத்தில் தனது தனித்துவத்தை நிறுவி வரும் கவிஞர் கதிர் பாரதி அவர்களை குற்றியலுகரம் நாவல் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு இந்த கதராடையும் புத்தக பரிசையும் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றியலுகரம் நாவல் குறு தொழில் முனைவோருடைய வாழ்வியலை சொல்லிய தமிழின் முதல் நாவல் என்று நிறுவிய கவிஞர் கதிர் பாரதி ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் உங்கள் பலத்த கரவொலியோடு. நிகழ்ச்சி தொகுப்பாளராக தன் பணியை தொடங்கி தற்பொழுது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் பிரிவு அலுவலராக பணியாற்றுபவர். அபயங்களின் சிம்பொனி, பெரமோன் குடுவை ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ்ச்சுடர், கவிமுகில், ரகரம் உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்கும் கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்களை புத்தரின் பேராசைப்பல் சிறுகதை தொகுப்பு குறித்து உரையாற்ற அழைக்கின்றேன். அவருக்கு சிறப்பு செய்வதற்காக வேரல் அம்பிகா குமரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாரதிகுமாரின் படைப்புலகத்தில் புத்தரின் பேராசைப்பல் சிறுகதை தொகுப்பு குறித்து சிறப்பாக பேசிய சுசித்ரா மாறன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அதிகாரத்தின் முன் கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தம், வஞ்சிக்கப்படும் எளிய மனிதர்களுக்கான அக்கறை, அரசியல், காமம், அமெரிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பகடி, அலாதியான கற்பனை, காட்சிகளை முன்வைத்துவிட்டு
ஒதுங்கி நின்று கொள்ளுதல், தொன்மையையும் நவீனத்தையும் இணைத்து ஒரு மாய உலகத்தை உருவாக்குதல், சிதையும் தொன்மம் பற்றிய கவலை, குழந்தைகளின் உலகம் என தனது படைப்புகளில் பல்சுவை சிந்தனைகளால் வாசகர்களை ஈர்ப்பவர். கவிதைகள், கட்டுரைகள், நாவல், சிறுகதைகள் என இவரது படைப்பிலக்கிய வானம் விரிந்து பறக்கிறது. எளிமையான அணுகுமுறையால் உடன் பழகும் அனைவரையும் காதல் கொள்ள வைப்பார். தமிழ் இலக்கியத்திற்கு கிடைத்த விடிவெள்ளிகளில் இவரும் ஒருவர். அன்பு நிறைந்த எழுத்தாளர் கரிகாலன் அவர்கள் பாரதிகுமார் படைப்புகள் குறித்து சிறப்புரை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கின்றோம். அவருக்கு சிறப்பு செய்ய ஐயா தமிழிகேலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நெய்வேலி பாரதிகுமார் அவர்களை பற்றியும் அவருடைய படைப்புலகம் பற்றியும் சிறப்பாக பேசிய எங்களுடைய அன்பு கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு நன்றி. தொடர்வது கவிஞர், சிறுகதையாளர், பதிப்பாசிரியர், பொறியாளர், வட்டார வழக்குகளை படைப்புகளில் புகுத்தி சாதனை செய்பவர் என்ற பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் செஞ்சி தமிழினியன். அவர் இரவில் மிளிரும் பூனையின் மீசை என்னும் பாரதிகுமாரின் கவிதை நூல் குறித்து பேச வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய கவிஞர் மூசா அவர்களை அழைக்கின்றோம். இரவில் மிளிரும் பூனையின் மீசை குறித்து அருமையான உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கவிஞர், இயக்குனர், வசனகர்த்தா, நடிப்பு கலைஞர் என்று பல்வேறு அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களை 5 நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நெடுஞ்செழியன் அவர்களை கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு பிஸியான ஷெட்யூல் உள்ள பர்சனாலிட்டி தான் நம்ம பிருந்தா சாரதி. சினிமாவில் இருந்த போதும் கூட ஹைக்கூ, கவிதைகள் அப்படின்ட்டு ஒரு 20 கவிதை நூலாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10. ஆனால் 10 வந்து ஒரு 20 நம்ம சாதாரணமாக கொண்டு வர தொகுப்பில் வந்து 20 தொகுப்பு வரும். எல்லாம் பெரிய பெரிய தொகுப்புகள். அது அவருடைய நிறைய தொகுப்புகளுக்கு நான் வந்து மதிப்புரை எழுதியிருக்கிறேன். அவர் வந்து அவர் அழைப்பிதழில் வந்து ஒரு பேரை போடலை, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து அந்த தன்மை வந்து அவர்கிட்ட இருக்குது. எப்பயுமே அவர் ஒரு எனக்கு ரொம்ப அவருடைய தன்மை அந்த இது பிடிக்கும். ஒரு ஈகோ இல்லாமல் வந்து எல்லாருடையும் பழகிறது. எனக்கு இந்த நெய்வேலிங்கிறது எங்கள் ஊருன்னு தான் நான் ஐடென்டி பண்ணிக்கிறேன். நெய்வேலி பாரதிகுமார் நெய்வேலிக்கு வந்து புகழ் சேர்த்துருக்கிறாரு. அவர் தமிழகத்துக்கே புகழ் சேர்த்துருக்கிறாரு, இந்தியாவுக்கும் புகழ் சேர்ப்பார். அவர் அந்த அந்த இடத்துல போய் அடைய போகிறவர் தான் அவர். அப்படிச்சுன்னு எல்லா விருதுகளையும் வந்து அடையக்கூடியவர். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர்கிட்ட ஒரு மாடர்னிட்டி இருக்குது. நீங்கள் எழுதலாம், ஆனால் அந்த சமகால தன்மை இருக்கணும். இதில் வந்து ஒரு சொல்லால் வரைந்த வாழ், அவருக்கு நிறைய விஷயங்களை எழுதார். அந்த சொல்லால் வரைந்த வாழில் வந்து ஊமைத்துறையை வந்து அவர்கிட்டேருந்து வாங்கின ஒரு வாழை ஒரு வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு வரான். அந்த கதையை சொல்கிறாரு. அதில் வந்து நான் என்ன பார்க்கணும்னா, அந்த ஒரு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு இந்த ரெண்டையும் இணைக்கிற இந்த போஸ்ட் மாடர்ன் அப்படிங்கிற வடிவத்தை வந்து அவர் கொண்டு வரார். அவருடைய மிகச்சிறந்த நண்பர் பல்லவிக்குமார் நான் வசிக்கக்கூடிய அந்த பெரியார் நகரில் பக்கத்து தெருவில் இருக்கிறவர். சிறந்த கவிஞர், சிறந்த கதை சொல்லி, சிறந்த மொழிபெயர்ப்பாளர், ஒரு பிஜி அசிஸ்டண்ட்டாக ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மாதிரி தெரியல, ரொம்ப இளைஞர் மாதிரி இருக்கிறாரு. அவருடைய குரல் வளம் மிக்கவராகவும் இருக்கிறாரு. நிறைய பேர் நடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு, சினிமாவுக்கு வசனம் எழுதுறாரு, பாட்டு எழுதுறாரு. நம்ம பாரதிகுமார் 2 படங்களுக்கு வந்து வசனம் எழுதியிருக்காங்க. இப்போ விரைவில் வந்து இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவரை வந்து ஒரு நண்பரை புகழறது, இலக்கியவாதிகள் நண்பராக இருக்கிறதே சிரமம், நண்பர்களை புகழறது அப்படிங்கிற ஒரு நல்ல மனசை நான் வந்து அவர்கிட்ட பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் வந்து அதுக்கு வந்து பாரதிகுமாரும் கொடுத்து வச்சிருக்கணும். ஷியோர். அன்பு நண்பர் பல்லவிக்குமார் அவர்களை பேசுகிறேன். அவர்களுக்கு இந்த கதராடையும் நினைவு பரிசையும் சலீம் படத்தினுடைய இணை இயக்குனர், வரக்கூடிய நானா படத்தினுடைய இணை இயக்குனர் திரு கேஜி வேல்முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த அவர் இணை இயக்குனராக பணியாற்றுகிற அந்த நானா படத்துக்கு தான் நான் வசனம் எழுதியிருக்கேன். ஒரு 2 பேரும்
நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பாரதிகுமார் குறித்து ஏற்கனவே நிறைய பேசியிருக்கின்றோம். அதாவது ஊருக்கு பெருமை சேர்த்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ கேரளாவில் பார்த்தோம்னா எழுத்தாளர்கள்லாம் அந்த ஊர் பேரை சேர்த்து வச்சுருப்பார். ரஷ்யாவில் அது மாதிரி பழக்கம் இருந்துச்சு. ஆமாம், வைக்கம் முகமது பஷீர், தகழி சிவசங்கரம் பிள்ளை, புனத்தில் குஞ்சபத்துல்லா, பொன் வர்க்கி அப்படின்ட்டு ஒரு எழுத்தாளர் இருக்கார். இந்த ட்ரெடிஷன் தமிழ்லையும் இருக்குது. தமிழில் பழைய அரிசில் கிழார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அரிசில் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஊர் தான். மருதன் இளநாகனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், புலவர் இருந்தார். பொத்தியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்படி நிறைய அந்த ஊருக்கு பெருமை சேர்த்த புலவர்களை, எழுத்தாளர்களை நாம் ரஷ்யாவில் பார்த்தோம், கேரளாவில் பார்த்தோம், சங்க தமிழ் நிலத்தில் பார்த்தோம். இன்று நெய்வேலிக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளராக, படைப்பாளுமையாக பாரதிகுமார் இருக்கிறார். நெய்வேலி இந்தியாவுக்கு மின்சாரம் தருகிறது. நம்முடைய அதாவது ஒரு சொல் அப்படிங்கிறது சொல் கடை. அது அந்த ஒரு சொல்லை உருவாக்குறது, அது காலம் முழுக்க நிலைத்து நிற்க வைப்பது அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளனுடைய ஒரு கடுமையான பிரயத்தனத்தால் தான் அந்த எழுத்து. அந்த எழுத்தை அது பிரகாசிக்கும் வரை நான் கவனித்து கொண்டிருப்பேன். அப்படி ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது. அதை அந்த எழுத்தை பிரகாசிக்கிற வரை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு எமிலி டிக்கன்சன் சொல்கிறாங்க. அப்படி நம்முடைய வாழும் காலத்திலேயே அவர் எழுத்து பிரகாசிக்கிறத தன்னுடைய கண்களால் பாரதிகுமார் கவனிக்கிறார். அவரை அன்போடு ஏற்புரையாற்ற அழைக்கிறேன். ஏற்புரைக்கு முன்பாக தமிழ் பல்லவி காலாண்டு இலக்கிய இதழின் சார்பாக நம்முடைய எழுத்தாளர் நெய்வேலி பாரதிகுமார் அவர்களுக்கு இந்த பயனாடையையும் அவருடைய எழுத்தாளருடைய பேரன் நினைவு பரிசினை வழங்குகிறார். வாங்க, நீங்க வாங்க, வாங்க, நீங்க வாங்க. அவருடைய மகளும் மருமகன் வாங்க. அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தலைமைச் செயலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக எழுத்தாளர் பாரதிகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழ் பல்லவி காலாண்டு இதழின் சார்பாக நினைவு பரிசும் பயனாடையும் அணிவிக்கப்படுகிறது. எழுத்தாளர் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். கரிகாலன் அவர்கள் பயனாடையை அணிவிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரிஷிகேஷ். நான் பேசப் போகியது என் தாத்தா குமாரை பற்றி. எங்கள் தாத்தா ஒரு நல்லவர். என்னன்னா நன்றாக கதை எழுதுவார். அப்புறம் கோலை எடுத்து கரண்டை தயாரிக்க தெரிந்தவர். அப்புறம் நன்றாக அந்த மைக்
அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நன்றி கடனை தீர்ப்பது பெரும் ஒரு சுமையான ஒரு விஷயம். பொதுவாக லட்சக்கணக்கான சொற்களை வழங்கும் மொழிக்கு திரும்ப ஒரு படைப்பாளியால் ஒரு நன்றி என்ற சொல்லால் நன்றி கடனை தீர்த்துவிட முடியாது. ஒரு படைப்பாளிக்கு எண்ணிக்கை அடங்காத குருமார்கள் உண்டு. அவர்களில் மிக முக்கியமானவர்கள் வாசகர்கள், வாசித்துவிட்டு விமர்சிப்பவர்கள். எனவே குருமார்களுக்கு நன்றி கடன் செலுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு விஷயம், நன்றி என்ற சொல்லை தவிர. முதலில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த முதல் புள்ளி பல்லவிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சென்னை, திருநெல்வேலி, தஞ்சை, விருதுநகர் என்று இருந்த இலக்கிய குழுமங்களை தாண்டி கடலூர் என்கின்ற ஒரு மாவட்டம் என்பது இலக்கிய ரீதியாக மிக பின்தங்கிய மாவட்டமாக இருக்கின்ற காரணம். நான் ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு சிறுகதை தொகுப்பு, சிறந்த சிறுகதைகள் கொண்ட ஒரு தொகுப்பை வாசிக்க ஒருவரை மேடையில் ஏற்றிய போது அவர் தான் ஒரு 10வது வகுப்பில் படித்த அழகிரிசாமி கதையையும் 12வது வகுப்பில் படித்த ரஷ்ய கதையையும் பற்றி பேசிவிட்டு கையில் தந்த சிறுகதை தொகுப்பை பற்றி எதுவுமே சொல்லாமல் இறங்கிட்டவர். ஒரு சிறந்த கதையை சொல்லிவிட்டால் உங்களுக்கு எது சிறந்த கதை என்று தெரியும், ஆகவே இந்த புத்தகத்தில் எது சிறந்த கதை என்று நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று கடைசியாக தான் கொண்டு வந்த பசுமாட்டை பனைமரத்தில் கட்டிவிட்டு கிளம்பிவிட்டார். சமகால இலக்கியங்களை குறித்து பேசுவது என்பது மிக குறைவான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு இலக்கிய குழுவாக அல்லது இலக்கிய தாதாவாக உருவாகி கொண்டிருக்க காலத்தில் இந்த சமகால இலக்கியங்களை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது காரணமாகத்தான் இப்படியான ஒரு படைப்பாளியினுடைய ஒரு ஒட்டுமொத்த படைப்பை எடுத்து பேசுவதற்கான ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறோம். மற்றபடி நெய்வேலி பாரதிக்குமார் என்ன பெருசாக படைப்புலகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன பெருசாக சாதிச்சிருக்காருனோ, அவர் யாருங்க முதல்ல அப்படின்னு கேள்வி இந்த அறிவிப்பு வந்தப்புறம் வந்திருக்கும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கடலூரை பற்றிய இலக்கியங்களை தேடினால் கெடிலமாற்றங்கரையினுடைய நாகரிகமும் கெடிலமாற்றங்களுடைய இலக்கியங்களும் தான் முன்னே வருகின்றன தவிர மணிமுத்தாறு என்று விருதாலத்தில் இருக்கின்ற ஒரு நதியின் ஓடக்கூடிய இலக்கியங்களை பற்றி பேசுவதற்கான எந்த ஒரு அமைப்போ அல்லது எந்த ஒரு நிகழ்வோ நிகழாத ஒரு காரணத்தினால் மணிமுத்தாற்று கரையில் வந்த மிக முக்கியமான படைப்பாளர்கள் அண்ணன் ரத்தன கரிகாலன் அவர்களும் பல்லவிக்குமார் அவர்களும் இனி இங்கிருந்தான படைப்பாளிகளை கொண்டு சென்னை போன்ற ஒரு நகரங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தி சமகால இலக்கியங்களை அவளை வாசிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பின் முதல் அடிதான் இந்த நிகழ்வை தவிர நாங்கள் நான் பெருசாக சாதிச்சிட்டனோ அதை பேசுறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கணும் அப்படி இல்லை. இனி தொடர்ச்சியாக மணிமுத்தாண்டங்களை அதே போல் தாமிரபரணிக்கரை எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கேருந்து ஒரு இலக்கியவாதியை பற்றி பேசுவதற்கான ஒரு சமரசமான ஒரு இலக்கியமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முன்முயற்சி தான் அண்ணன் ரத்தன கரிகாலனும் பல்லவிக்குமார் தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல வருவது. இந்த விருதகிரியேஸ்வரர் கோயிலை வருவதற்கு முன்னாக திருநாவலூரிலிருந்து கிளம்பி ஞானசம்பந்தர் இந்த பதியங்களை பாடி வரும்போதெல்லாம் திருமுதுகுன்றேன்னு கிட்டத்தட்ட 10 பாடல்களை எழுதியிருக்கார். அதன் பிறகு விருதகிரீஸ்வரர் வந்த பிறகும் கூட பல பாடல்களை விருதாலயத்தை மையமாக வச்சு விருதகிரீஸ்வரர் மையமாக வச்சு பதியங்களை பாடியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு விருதாலயத்தை மையமாக வச்சு கடலூரை நெய்வேலியை மையமாக வைத்து இயங்கக்கூடிய படைப்பாளிகளை பற்றி பேசுவதற்கான தளம் இங்கு இல்லை. அப்படிங்கிறதுனால மணிமுத்தாற்றங்கரையில் இருந்து ரத்தன கரிகாலன் அவர்களும் பல்லவிக்குமார் அவர்களும் இனி படைப்பாளிகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு தொடக்கமாக மட்டுமே இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்வதற்காக ஒப்புக்கொண்டேனே தவிர இன்னும் தொடக்க புள்ளியிலிருந்தே நான் நகராத ஒரு படைப்பாளியாக தான் என்னை கருதி கொள்கிறேன். அந்த நன்றியினுடைய முதல் கட்டமாக நான் இன்னும் லார்க் பாஸ்கரனையும் வரையறுப்பு பிருத்திவிராஜையும் இன்னும் ஆனர் பண்ணலை. அதனால் திரு லார்க் பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
திரு பிருத்திவிராஜ் என்னுடைய மாப்பிள்ளை அவரையும் மேடை கலைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக செஞ்சியிலிருந்து வந்திருக்கின்ற செஞ்சி தமிழனியன், திருவண்ணாமலையில் வந்திருக்கின்ற பேராசிரியர் நெடுஞ்செழியன், குறிஞ்சி தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாகி திரு மூசா, இயக்குனர் கேஜி வேல்முருகன், இயக்குனர் தனசேகரன், இயக்குனர் ஏஆர் சுப்பராஜ் ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பேசினவர்களை குறித்தும் அவங்க பேசியவர்களை குறித்தும் ஒரு 10 நிமிடத்தில் முடித்துவிட ஆசைப்படுகிறேன். திரு கதிர்பாரதி அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர் கல்கி பத்திரிகை இருந்தபோதும் சரி, அனந்த விகடன் பத்திரிகையிலும் சரி, அந்த பத்திரிகைகளுக்கும் சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸில் தான் அந்த படைப்புகளோ கட்டுரைகளோ வந்து கொண்டே இருக்கும். நவீன இலக்கிய முகமாக இருக்கக்கூடிய கதிர்பாரதி அங்கு சென்ற பிறகு அந்த முகத்தை மாற்றுவதற்கு அவர் பெரிய முயற்சி எடுக்கிறார். அப்போது தான் அந்த பல சமகால இலக்கியங்களில் நவீன இலக்கியம் பேசக்கூடியவர்களுடைய படைப்புகள் தொடர்ச்சியாக கல்கியில் இடம்பெறுகிறது. ஸோ இந்த மாற்றத்தை நிகழ்த்துவது சாதாரண காரியமே இல்லை. எனக்கு கல்கி ஆசிரியர் நான் சந்திக்க 2 முறை வேற ஒரு காரணத்துக்காக போயிருந்தபோது கூட அவர் சமகால இலக்கியம் பேசுகிறவங்களெல்லாம் அவங்க அதிகம் சந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. அவர் அப்போ இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பத்திரிகையினோட முகத்தை மாற்றுவது என்பது ஒரு நவீன இலக்கியவாதியினுடைய மிகப்பெரிய கடுமையான சவால் இருக்கும். அந்த சவாலை எதிர்கொண்டு அவர் மாற்றிவிட்டு அதன் பிறகு வீடனுக்கும் இப்போது கலர் தொலைக்காட்சிக்கும் சென்றிருக்கிறார். நான் அவரை பார்க்கும்போது என்ன அப்படின்னு நினைப்பேன்னா, அந்த பறவை இனங்களுக்கு பாலூட்டிகள் கிடையாது. பறவை இனங்கள் இறையை குஞ்சுகளுக்கு தேடி எடுத்துன்னு தான் செல்லும். ஒரே ஒரு பறவைக்கு மட்டும் பாலூட்டுகின்ற பண்பு உண்டு, மரகதப்புறா. இந்த மரகதப்புறாவுக்கு மட்டும் குஞ்சு பொரித்த பிறகு அதனுடைய தொண்டையில் பால் உற்பத்தி ஆகும். குஞ்சுகள் ஒரு கட்டம் வர வரைக்கும் அந்த குஞ்சுகள் அந்த வாயை திறந்துக்கிட்டே இருக்கும். தாய் சாப்பிடாது. அந்த திறந்திருக்கிற வாய் வழியாக அந்த அழகின் வழியாக அந்த பாலை கொத்தி அது சாப்பிடும். அதன் பிறகு அந்த வளர்ச்சி ஆன பிறகு அது இறை தேட ஆரம்பிக்கும். இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டுமே அது தன்னை பாலூட்டியாக மாற்றக்கூடிய ஒரு பண்பு மரகதப்புறாவுக்கு இருக்குது. மாநில பறவைகள் தான். கிட்டத்தட்ட கதிர்பாரதி அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பத்திரிகைகளில் ஒரு நவீன கவிதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய காலகட்டத்தில் தான் சாத்தியமானது. அதை அப்புறம் அப்படியே ஆனந்த விகடனுக்கு போகும்போது சரி, பல நேரங்களில் அவர் எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு கதை அனுப்புங்க அப்படிம்பார், ஒரு கவிதை அனுப்புங்காரு, இப்படி ஒரு கட்டுரை அனுப்புங்கம்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு உரிமையோடு கேட்கின்ற இடத்திலும் சரி, அதை பிரசுரிக்க வேண்டிய இடத்திலும் சரி அவர் அதை இருந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல பலருக்கும் அவர் படைப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய தளமாக அவர் விளங்கி கொண்டிருந்தார். குட்டையிலோரும் பற்றிய அவருடைய அந்த விரிவான பார்வைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பொதுவாக ஏற்புரை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுத்து சொல்வதோ அதுக்கு நான் ஒரு காரணம் ஒன்று கண்டுபிடிக்கிறதோ கூடாது. நான் யோசிக்கணும். இப்போ அவர் சொன்ன விஷயங்களை பற்றி நான் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கணும். ஸோ அவர் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்களை சொன்னார் அப்படிங்கிறத நான் மனசில் ஏற்றிக்கிறணும். அதே போல் தான் அவர் சொன்ன சில நெகட்டிவான விஷயங்களையும். ஸோ அவர் என்ன நாவலில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இதில் அதிகமான ஒரு உரையாடல் மொழி தான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் கம்மியாக இருக்குது, அதனுடைய வர்ணனை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை நான் ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்கிறது எளிது, ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க வார்த்தை கொடுக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் அது காரணம் இல்லை. ஒரு நாவலை எழுதும்போது அதுக்கு ஒரு பரந்துபட்ட தளம் வேணும். இதுக்கு நிறைய நான் அந்த கதாபாத்திரங்கள்லாம் உருவாக்கி ஒரு மையத்துக்கு கொண்டு வந்தேன். ஆனால் அந்த சொல்கிற மாதிரி அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த கால வரையறைக்குள் எப்படியோ அதே மாதிரி அந்த வார்த்தை வரையறைக்குள் அதை முடிக்கும்போது எனக்கு அந்த நோக்கு முழுக்க உரையாடல்கள் இருந்தது காரணம். இருப்பினும் அவர் சொன்ன அந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கிறேன். பாபு அவர்னு நான் குறிப்பிட்டதை நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு கதாநாயகனை ஒரு கதையினுடைய கதைன்னா அவன்னு குறிப்பிடாமல் ஏன் அவர்னு குறிப்பிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அவனை நான் ஒரு யூனிவர்சல் மேனாக கற்பனை பண்ணியிருக்கேன். அந்த கதைப்படி அவனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, எந்த விதமான ஒரு அடையாளமும் அவனுக்கு இல்லாதவனாக இருந்தான். ஆகவே அவனை நான் அவர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரத்தில் அங்கே ஒரு வெற்றி பெற்ற கதாபாத்திரம் ஒன்று இருந்தது, அதுக்கு ஏன் நீங்கள் அவள்னு குறிப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குற யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அடுத்த முறை எழுதும்போது இதையெல்லாம் நான் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் ஒரு கதாபாத்திரத்தை படைக்க வேண்டுமே தவிர இதிலெல்லாம் போய் நான் பதில் சொல்லிக்கொண்டு இருப்பதுங்கிறது ஒரு சரியான படைப்பாளிக்கான அழகாக எனக்கு கருதவில்லை. ஆகவே இந்த நூலை குறித்து அவனிடம் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு விமர்சனத்துக்கு முன்னாடி நேற்றே பேசியிருந்தார்.
அந்த உரை மட்டும் நிகழ்த்தப்பட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் விரிவான பெரிய உரையாக இருந்திருக்கும். அது இருந்தாலும் நேரம் குறைத்து கொண்டார். சுசித்ரா மேடத்துக்கு நான் மிக நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ஃபோனில் பேசுனது தான். இந்த மாதிரி என்னுடைய தொகுப்பை நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னப்போ, எந்த நூலாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கவிதை நூல் கொடுக்கறதுக்கு துணிச்சல் இல்லை. அவங்க கொஞ்சம் மரபு சரி, அவங்க ஏன் அப்படின்னா மரபு இலக்கியத்துலேயும் சரி, தமிழ் நவீன கவிதைகளையும் சரி அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள்னால் வேறு ஏதோ ஓரளவுக்கு தெரியும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல கூட தப்பு பண்ண முடியாது. அந்த இடத்துல தப்பு பண்ணிங்கன்னா மீட்டர் வச்சு கலந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பறந்துபட்ட ஒரு பெரிய ஒரு அறிவு பெட்டகம் மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். ஆனால் ஃபோனில் பேசுனீங்கன்னா நெக்ஸ்ட் டோர் கேள்வி மாதிரி பேசுவாங்க. நீங்கள் ஃபோனில் தான் நான் பேசியிருக்கேன். ரொம்ப பக்கத்து வீட்டில் இருக்கிற நீங்கள் ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்கும். கவிதை எழுதுவதும் போதோ அதை விமர்சிக்கும் போதோ அவங்க வேற ஒரு உருவமாக மாறிடுவாங்க. அது ஒரு மகத்தான ஒரு மாற்றமாக தெரியும். அந்த மாதிரி அக்பர் வேட்டைக்கு போயிட்டு இருந்தார். அது வனத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த காட்சியை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் வனத்துக்கு போன அப்புறம் அவர் தொழுகை நேரம் வந்துடுச்சுன்னா தனியாக ஒரு இடத்துல உட்காந்து தான் தொழுகை பண்ணுவார். இப்போ இந்த பெண் வேகமாக ஓடியாரா, என்னமோ ஏதோ தேடிக்கிட்டு வரான். வந்தவ அவர் தொழுகை பண்ணிட்டு இருக்கிறதே கவனிக்கலை, தட்டிக்கு விழுந்து எழுந்திரிச்சு அந்த பக்கம் ஓடுறான். இந்த ஆள் அக்பர் எழுந்திரிச்சு பார்க்கல, என்ன இந்த ஒரு பேரரசனை உட்காந்து தொழுகை பண்ணிகிட்டு இருக்கோம், இது தடிக்கடிக்கு மேலெல்லாம் விழுந்து போகுதுன்னு அந்த அம்மா பார்க்கவே இல்லை. திருப்பி வருது. பார்த்தா அதுக்கப்புறம் இவர் எழுந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு, என்னம்மா நான் இங்கே ஒருத்தன் தொழுகை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பேரரசு, நீ பாரு தடிக்கு வந்து போட்டீங்க அப்படின்னு. அப்படியா அக்பராச்சே நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? என்ன இப்படி கேட்குறேன், நான் தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தொழுகை பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னை தாண்டி தடிக்கவும் தான் நீ போனேன். ஐயோ என் பிள்ளையை காணும் தேடிட்டு போனேன், அதனால் அவங்கள கவனிக்க முடியல. எனக்கு தாண்டி விழும்போது கீழே இருந்தது மனுஷனா கல்லா எதுவுமே தெரியல. தொலைந்து போன என்னுடைய பிள்ளை ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. தொலைந்து போன பிள்ளை ஞாபகத்தையே நான் மனசில் வச்சுட்டு இருந்ததுனால கீழே என்னன்னு கவனிக்கலை, அதனால் அவங்கள பார்க்க முடியல. அது சரி, நான் தான் பிள்ளையோட ஞாபகத்தில் இருந்தேன், நீங்கள் இறைவன் ஞாபகத்தில் இருந்திருக்கணும், எப்படி நான் தடிக்க வந்தது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. கிட்டத்தட்ட சிஸ்டராமா அந்த அம்மா மாதிரி. அந்த வனத்துக்கு போகும்போது அவங்க குழந்தையோட இருந்தப்போ அவங்க பார்க்குற பார்வை அங்கே மன்னன் போயிட்டு இருந்தா அதெல்லாம் தெரியுது. ஆனால் பிள்ளை காணாமல் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தடிக்க விழுந்து போனவங்க மாதிரி அவங்களுடைய நோக்கம் முழுக்க அந்த படைப்பின் மீது இருக்கும். ஆக அவங்களுடைய அந்த உரையாடலை வைத்துக்கொண்டு நீங்கள் கணிக்கவே முடியாது. அவங்க படைக்கும் போதும் படைப்பை குறித்த விமர்சனத்தை வைக்கும் போதும் அவர் வேறொரு உருவத்தை எடுத்துக்கின்ற ஒரு மனப்பாங்கு உள்ளவர்கள். அவங்க இந்த நூலை வாசித்து அதை விமர்சிப்பதற்கான ஒரு சம்மதத்தை தந்ததற்காக அவங்க என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்களையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். கதைகளை தொகுக்கும் போது அதை அதில் பெண்ணியமான கதைகள் இருக்கிறதா, பெண் பாத்திரங்கள் இருக்கிறதான்னு இது வரைக்கும் பார்த்துக்கல நான். அது 4வது தொகுப்பு. எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தொகுப்பில் உள்ள கதைகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பாக போட்டுவோம் அப்படின்னு பண்ணினே தவிர இதையெல்லாம் நான் கவனிக்கலை. ஆனால் படைப்பாளி இதையும் கவனிக்கணும், ஏன்னா வாசகன் அதையும் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு உணர வைத்திருக்கிறார்கள். இந்த புத்தரின் பேராசை பல்லுங்கிற தலைப்பு ஏன் வச்சேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு காரணம் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த கதை ஆமுத்துலையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், கனடாவில் இருக்கார், அதில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். நீங்கள் இலங்கை தமிழரா அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு இலங்கை தமிழ் இல்லைங்க, நான் இந்தியாவில் பிறந்திருக்கின்ற நெய்வேலியில் இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அந்த கதையை வாசித்த போது ஒரு இலங்கை தமிழர் தான் இப்படி எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். கிட்டத்தட்ட அது ஒரு விருது மாதிரி அது நினச்சிக்கிறேன் அதை. ஸோ அந்த வார்த்தை அவர் சொல்வதற்கான அந்த காரணமாக இருந்ததுனால அந்த கதைக்கு ஒரு ஹானர் கொடுக்கணும்னு நினச்ச தலைப்பை வச்சனே தவிர, மேடம் சொல்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்தா புத்தகம் காட்சியில் 10 புத்தகம் என்ன 100 புத்தகம் கூட புத்தகம் தலைமையில் இருக்க தான் செய்யுது. பட் அது எனக்கு கிடைச்ச ஹானர் அப்படின்னு நினச்சிக்கேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் பாடலாசிரியர் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களை ஒரு பார்வையாளராக வந்தாலும் கூட இவ்வளவு நேரம் அந்த அவையில் அமர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்தினை எனக்கு தந்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். தமிழில் ஐயா எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர். நான் ஐஏஎஸ் அகாடமி வச்சிருந்து ரொம்ப அற்புதமாக நினைத்திருக்கார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறார்.
அவர் வந்து தன்னுடைய நேரத்தை இங்கே செலவு பண்ணி வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிறைய பேர் எனக்கு தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அது அறிமுகமானவர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் பேர் சொல்லி என்னால் சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட எல்லாருக்கும் மிக நன்றி. குறிப்பாக வேடியப்பன் அவர்கள் இந்த அரங்கை தந்து ஒரு இலக்கிய நிகழ்வுக்காக தொடர்ந்து அரங்கை தந்து அவர் வந்து சிறப்பாக அவருக்கு கொடுத்துட்ருக்கார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸ்ருதி டிவியினுடைய அற்புதமான ஒளிப்பட கருவிகளை இயக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு சிறிய கதையை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க நேரம் காரணமாக நான் தனித்தனியாக ரத்னகரியாலும் பழையகுமாருக்கும் ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். ஆனால் பெருந்தன்மை காரணமாக அவர்கள் என்னை மன்னிப்பார்கள் என்று நினைக்கிறேன். நான் நீண்ட அளவுக்கு அவர்களை பற்றி சொல்ல முடியாததுக்கு நேரம் காரணம். ஒரு சிறிய கதையை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஒரு துறவியிடம் போய் ஒரு சாமானியன் கேட்டான், இறைவனை அடைவதற்கு இறைவனுடைய பக்கத்தில் போய் சேர்றதுக்கு எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த துறவி சொல்கிறாரு, தினம் நீங்கள் ஆலயத்துக்கு போகணும். சரி, அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போய் கடவுளினுடைய நாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு. அதுக்கு மேலே நீ அவரை பற்றி பாட வேண்டும் மனமுருகிய. அப்படியா, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சே, நான் அதெல்லாம் செய்யறதே இல்லை. அப்படியா, நீ என்ன தான் செஞ்சிட்ருக்கிறாரு? என் ஊர் முழுக்க குப்பைகளாக இருக்கின்றன. நான் குப்பை கூட்டும் தொழிலாளி. தினமும் காலையில் எழுந்தவுடன் எனக்கு குப்பையில் வந்து குவிந்து விடுகின்றன. அந்த குப்பையை கூட்டி முடித்து இரவு தூங்கலாம், மறுநாள் மீண்டும் குப்பைகள் வந்து குவிந்து கிடக்கின்றன. நான் திருப்பியும் கூட்ட வேண்டியிருக்கு. ஒரு நாள் கூட நான் அந்த ஆலயத்துக்கு போனதே கிடையாது. அப்படியா, சரி, உன்னுடைய அதிகபட்சமாக உன்னால் என்ன பண்ண முடியும்? நான் ஆலயத்துக்கு போகிறவர்களை பார்த்தும் இறைவனை வந்து கும்பிட்றவங்களை பார்த்தும் ஒரு பெரிய பெருமூச்சு தான் விட முடியுது அப்படின்னு உடனே இந்த துறவி சொல்கிறார், நான் மட்டும் இறைவனாக இருந்தால் உன்னுடைய பெருமூச்சைத்தான் மிகச்சிறந்த இசையாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறார். நெய்வேலி படுப்புரை இலக்கரை நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி நேரம் மேலே எங்களுடைய பணிகள் இருக்கின்றன. ஒரு விவசாயி எப்படி நிலத்தில் வந்து வெயிலிலும் மழையிலும் பணியாற்றுகிறானோ அதே போல தான் நாங்கள் வந்து பணியாற்ற வேண்டியிருக்கு. அதற்கு பிறகு ஒரு நாளினுடைய எஞ்சிய பகுதியில் வீடு குடும்பம் அப்படின்னு இருக்குது. இந்த பணிகள் எல்லாம் சுமைகள் போல என் முன்னே குவிந்து கிடக்கின்றன. இந்த சுமைகளை ஓரளவுக்கு நெகிழ்த்தி விட்டு நான் விடும் பெருமூச்சு தான் என்னுடைய கருத்து. என்னுடைய பெருமூச்சை அங்கீகரித்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மீண்டும் நன்றி. எல்லோருக்கும் மாலை. மைக் ஆன் பண்ணட்டுமா? உங்கள் தானில் தான் இருக்கா? எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்புடன் வந்திருக்கும், அன்பின் அழைப்பிற்கு வந்திருக்கும் எல்லா உறவுகளுக்கும் தமிழ்வாணனின்
வேரல் புத்தகத்தின் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே அண்ணா.